இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நம்மை விட்டு விலகாத கைவிடாத இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசேயின் நாட்கள் முடிகிறது. அடுத்த அந்த பொறுப்பு யோசுவாவின் கையில் வருகிறது. எப்படிப்பட்ட பொறுப்பு? மிகவும் சவாலான பொறுப்பு. ஏனென்றால் யோசுவா எகிப்தின் அடிமைத்தனத்தை அறிந்திருந்தார். அதிலிருந்து விடுதலை பெறும்போதும் இருந்தார். விடுதலை பெற்று செங்கடலை கடந்து வனாந்தரத்தின் வழியாய் நடந்து செல்லும் பொழுதும் மோசேயோடு கூட யோசுவாவும் இருக்கிறார். அந்த ஜனங்களுடைய சுபாவத்தை நன்கு அறிந்த ஒரு வாலிபன் தான் யோசுவா. அந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில மோசேயின் காலத்துக்கு பிறகு மிகப்பெரிய பொறுப்பு வருது. அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை கானானுக்குள் வழி நடத்த வேண்டும். அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்தூர்ல எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எதிர்த்து நிற்பாங்க, முறுமுறுப்பாங்க. திருப்பி நாங்க எகிப்துக்கு போனோம்னு சொல்லி உடனே ஒரு திரளா கூடி வந்து போராட்டம் நடத்துவாங்க. இதெல்லாம் கண்கூடாய் பார்த்து இந்த ஜனங்கள் நம்மளால் எப்படி நடத்த முடியும்? ஆண்டவரும் அந்த பொறுப்பை யோசுவா கையில் கொடுத்து விட்டார். அப்படி திகைத்து போய் நிற்கும் பொழுதுதான் யோசுவாவை பார்த்து தேவனாய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி இன்னும் சொல்லுகிறார், மோசையோடு நான் இருந்தனே, மோசை விட்டு விலகவே இல்லையே, கைவிடலையே, கடைசி வரை இருந்து நடத்தினே, நானும் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அந்த வார்த்தை எவ்வளவு உண்மை. அவனமாகவே மோசேயின் நாட்கள்ல யோர்தானை கடக்க முடியவில்லை. யோசுவாவுக்கு பொறுப்பு வந்தவுடனே அந்த எப்படி செய்வதென்று திகைத்த நாட்கள் ஆண்டவர் வழி நடத்துகிறார். யோர்தானை கடக்கிறார், எரிகோவை தகர்க்கிறார், சூழ்நிலைகளை மாற்றி ராஜாக்களை ஜெயித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் சுதந்திரமாக பங்கிட்டுக் கொடுக்கிறார். இதைதான் ஆண்டவர் செய்வார். அவர் சொன்னார் நாம் செய்வார். விலக மாட்டார், கைவிட மாட்டார், கூட இருப்பார். யாரும் எதிர்த்து நிற்க முடியாத அளவு வாக்கையும் ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்துவார். வில்லியம் சதர்லாண்ட் சொல்லி ஒரு இளம் வாலிபன், அவன் படிப்பை முடித்து ஆண்டவருக்கு பிரியமா வாழ ஆரம்பித்தான். நேரம் கிடைக்கும் போதுதான் ஜெபிப்பான். உண்மையாக இருந்ததுனால அவனுக்கு ஒரு வங்கியில் வேலை கிடைக்கிற, அங்கே உண்மையா இருந்தான். பொறுப்புகளை அதிகமாக கொடுக்கிறார்கள். ஒரு நாள் குறிப்பிட்ட காட்டை தாண்டி ஒரு பெரிய பணத்தொகையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த பொறுப்பை அவன் கையில் கொடுக்கிறான். கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. ஏன்னா காட்டின் வழியாக செல்ல வேண்டுமே. தன்னுடைய தாயிடம் போய் சொல்கிறான். தாய் நல்லா ஜெபிக்கிறதா? சரி மகனை, நீ போ, நான் ஜெபித்துக் கொள்கிறேன். குதிரைகளை பண மூட்டையை வைத்துக் கொண்டு புறப்பட்டு போகிறான். போகிற வழியில பயம் வந்து விட்டது. யாராவது திருடர்கள் வந்து அதை பறித்துக் கொண்டு போனால் நான் என்ன பதில் சொல்வேன்? பெரிய அமௌண்ட் ஆயிடுச்சு. உடனே அந்த குதிரையை நிப்பாட்டி இறங்கி பக்கத்துல அந்த புதர் பக்கத்துல முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குது, தொடர்ந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு அச்சம், எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாவே இருக்குது, என்ன செய்யறேன்னு தெரியலன்னு முழங்கால் போட்டு இந்த வசனத்தை சொல்லி சொல்றேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் நீங்க சொல்லியிருக்கீங்களப்பா, அந்த வார்த்தையின்படி நீங்க என் கூட இருக்கிறத காமிங்க, என் கூட வாங்க, இந்த பயத்தை நீக்கி போடுங்க. ஒரு புது பலன் வருகிறது, தைரியம் வருகிறது. மீண்டுமா குதிரையில ஏறி பத்திரமா அந்த காட்டை தாண்டி போய் பணத்தை ஒப்படைத்து விட்டார். வீட்டுக்கு வந்து நடந்ததை சொல்றாங்க. போற வழியில கொஞ்சம் பயமா இருந்துச்சுமா. அந்த அம்மாவும் சொல்றாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருந்துப்பா, அதனால நான் உடனே உனக்கா ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சுது. நாட்கள் சென்றது. திரும்ப அப்படியே போகும்போது ஆண்டவர் நடத்தினார். அந்த பேங்க் வேலையை ரிசைன் பண்ணிட்டு பைபிள் காலேஜ் போயிட்டு ஒரு பெரிய போதகர் ஆகிவிட்டார். ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பல வருடங்கள் தாண்டி திடீர்னு ஒரு கடிதம் வருகிறது. அதுல குறிப்பிட்ட ஒரு தன்னுடைய பெயரை எழுதி, நீங்கள் உடனே தாமதிக்காமல் என்னை வந்து பார்க்க வேண்டும். அந்த ஒரு ஊர் பேர், அந்த பட்டணம், வீடு, விலாசம் எதுவுமே இல்லை. நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன், பலவீனமாக இருக்கிறேன், சீக்கிரம் வந்து என்னை பாருங்க. ஒரு ஊழியராகிவிட்டாரே போதகர். அந்த இடத்துக்கு புறப்பட்டு போகிறார். ஜோமன் போகும்போது தெரு பேர்லாம் இல்லையே, எப்படி போறது ஆண்டவர் நடத்துறாரு. ட்ரெயினை விட்டு அந்த ஊர்ல இறங்கின உடனே இவர் அப்படியே பாக்குறாரு. எங்க போய் யார்கிட்ட கேட்க, இந்த பேர் உள்ள நபர் யாருன்னு தெரியாத சொல்லும்போது
இவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து கேட்கிறாரு, நீங்க தான் வில்லியம் சதர்லாண்டா? ஆமா, நான் ஒரு 4 நாள் அந்த ட்ரெயினை பார்த்துட்டே இருக்கிறேன், நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களை கூட்டிட்டு போறதுக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றும் புரியல. கூட்டிட்டு போறாரு. யார் கடிதம் எழுதினாரோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. படுத்த படுக்க அந்த மனிதன் இருக்கிறான். அப்ப அவர் சொல்லும் பொழுது, என்னை பார்த்திருக்கிறீர்களான்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்களை பார்க்கவில்லையே. இந்த ஊழியர் கேட்கிறான், நீங்கள் என்னை பார்த்திருக்கிறீர்களா? நான் உங்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் பேசி பழகவில்லைன்னு சொல்லிவிட்டு என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒரு நாள் நீங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு குதிரைகளை காட்டை தாண்டி போகும் பொழுது உங்களை சுட்டு கொன்றுவிட்டு அந்த பணத்தை அபகரிக்கும் அந்த காட்டில் அந்த புதருக்குள் நான் பதுங்கி இருந்தேன். உங்கள் குதிரை அங்கு நிப்பாட்டினீர்கள், அங்கு முழங்கால் படிவிட்டு நீங்கள் ஜோம் பண்ணினீர்கள். நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வெள்ளை அங்கி தரித்த ஒரு உயரமான ஒரு மனிதன் அங்கு வந்து இறங்கி நின்றார். நின்ற உடனே நான் பயந்து விட்டேன். அதோடு மட்டுமல்ல, என் துப்பாக்கியில் வைக்கிற என் கை வேலை செய்யவில்லை. ஜம் பண்ணிட்டு உடனே குதிரையில ஏறி நீங்க திருப்பி போயிட்டீங்க. அன்னையிலிருந்து என் வாழ்க்கையில ஒரே போராட்டம். நான் எப்படியாவது உங்களை சந்திக்க முடியல, உங்கள்கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டணும்னு சொல்லி என் மனதை அன்னையோடு திருட்டு பழக்கத்தையும் விட்டுட்டேன். எப்படியா அவங்களை சந்திக்கணுங்கிறது நான் இந்த கடிதத்தில் எழுதினதும் இவருக்கு அப்பதான் தெரியுது, நம்முடைய சுட்டு பணத்தை திருடிப்பதற்கு ஒரு மனிதன் இருந்திருக்கிறான். அவனை கைவிடாத தேவன் கூட இருந்து காப்பாற்றினார். மட்டுமல்ல, அந்த மனிதனை கர்த்தருக்குள் நடத்துகிறார், ரட்சிப்புக்குள் நடத்துகிறார். அவனை மன்னித்து விட்டேனப்பா, நீ உன் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுன்னு சொல்லிட்டு அங்க அவரை ஆண்டவருக்குள் நடத்தி விட்டு ஜெபித்து விட்டு அவர் கடந்து வந்தாராம். அப்புறம் கொஞ்ச காலம் இருந்து விட்டு அந்த மனிதனும் மரித்து ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள் போய் விட்டாராம். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு அழகாய் விலகாமல் நடத்தி வருகிறார், கூட வருகிறார், முன் செல்கிறார், அற்புதங்களை செய்கிறார். நமக்கும் அப்படியேதான். அவர் கைவிட மாட்டார், விலக மாட்டார். சூழ்நிலைகள் கைவிடப்பட்டது போல தெரியும், ஆண்டவர் கூட இல்லாத இருந்தது போல தெரியும். நெருக்கமான சூழ்நிலையில நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியலன்னு நீங்க அங்கலாக்கிறீங்களா? பட்சத்துல ஆண்டவர் நிக்கிறத மற்றவங்க பார்ப்பாங்க, எதிராளிகள் பார்ப்பாங்க, விரோதமாய் எழும்புகிறவங்க பார்ப்பாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இந்த நேரத்திலும் அவருடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உலகத்தில் சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் விலகலாம், கைவிடலாம். நான் வாக்கு மாறாதவராய் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்ற வார்த்தையின்படியே நீ கூட இருந்து வழிநடத்துகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போய் நான் தனியா போராடுகிறேனே, எனக்கென்று துணையா யாருமே இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில இருக்கிறேன்னு யாரும் புரிந்து கொள்ளவில்லையே, இந்த பிரயாணங்கள் எல்லாத்திலும் பயத்தோடு தான் போகிறேன், ஒவ்வொரு நாளும் திரும்பி வரும்பொழுது பயத்தோடு தான் வருகிறேன், ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை, எடுத்ததுக்கெல்லாம் பயம் பயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்பாருன்னு சொன்னா ஆண்டவர் அந்த பயத்தினாவை எடுத்து போட்டு ஒரு தைரியத்தை கொடுத்து கூட இருக்கிறத காண்பீங்க. அதையும் தாண்டி தகப்பனே, யோசுவாவின் தேவனாய் விரோதமா இருக்கிற சத்துருக்களை சிதறடிங்க, விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும், உடைய பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும், நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும். நாள் முழுவதும் கிருபையினால் மூடி மறைத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார், கூட வருவார், கூட இருப்பார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.